ஒரே ஒரு நாள் 3 மாநிலங்களோட டாப் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியா முதுமலையில ஆரம்பிச்சு பந்திப்பூர் வழியா ஹாசனூர் சத்தியமங்கலம் காடுகளை கடந்து பண்ணாரி வரைக்கும் வரப்போறோம். கேட்கறதுக்கே சும்மா அதிர்துல. ஹை அனிமல் மூவ்மெண்ட் இருக்கிற இந்த காட்டு வழிகள்ல நமக்கு என்னென்ன மிருகங்கள் கண்ணுல பட்டது, சாயங்காலம் அந்த சத்தியமங்கலம் காடுக்குள்ள நமக்கு நடந்த த்ரில்லான அனுபவங்கள் என்ன, நீங்களும் இதே ரூட்ல ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகணும்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த வீடியோ ஒரு கம்ப்ளீட் கைடா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவு ரிதம் எக்ஸ்ப்ளோர். இப்ப வாங்க நம்ம காட்டுக்குள்ள போவோம். முதுமலையில ஒரு சஃபாரி முடிச்ச கையோட முதுமலை செக் போஸ்ட்குள்ள இப்போ அபிஷியலா என்டர் ஆக போறோம். இந்த ரூட் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த ரோடு சும்மா சாதாரண ஒரு ரோடு கிடையாது. மைசூர்ல இருந்து ஊட்டிக்கு போற முக்கியமான மெயின் நேஷனல் ஹைவே 181 இதுதான். இந்த ரூட்ல டிராவல் பண்ணும்போது டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முதுமலை செக் போஸ்ட காலையில 6 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. அகைன் இரவுல 9 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கர்நாடகா சைடு பந்திப்பூர்லயுமே இதே நிலைமை தான். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வண்டிங்களை தவிர வேற எந்த பிரைவேட் வண்டிங்களுக்குமே அனுமதி மறுக்கப்படும். ஏன்னா இரவு நேரங்கள்ல இங்க விலங்குகள் நடமாட்டம் அளவுக்கு அதிகமாவே இருக்கும். நாம பலமுறை இந்த சாலையில இரவுலயும் பகல்லையும் வந்திருக்கோம். பல விலங்குகளை நம்மளால இந்த சாலையில பார்க்க முடிஞ்சிருக்கு. இந்த சாலையில போறதுக்கு 2 வீலர்ஸ் கார்னு எல்லாத்துக்குமே அனுமதி இருக்கு. ஆனா ஒண்ணு, வண்டிய எங்கேயும் நிறுத்தக்கூடாது, பிளாஸ்டிக் போடக்கூடாது, ஹாரன் அடிக்க கூடாது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ரூட்டோட ஸ்பெஷாலிட்டியே நீங்க காசு கொடுத்து சஃபாரில பாக்குற அனிமல்ஸை விட இந்த மெயின் ரோட்ல போகும்போதே ரொம்ப ஈஸியா யானைகளையோ காட்டெருமைகளையோ பார்த்துடலாம். கண்களுக்கு குளிர்ச்சியா அவ்வளவு மான்களை இந்த சாலையோரங்கள்லயே உங்களால பார்க்க முடியும். அவ்வளவு அழகா இருக்கும். இந்த சாலை பச்சை பசேல்னு இருக்கும். அங்க ஒண்ணு உக்காந்து இருக்குது ஆல்ரெடி கரையில. இந்த இடம் தான் தெப்பக்காடு. இது ஒரு முக்கியமான ஜங்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கூடலூர், மசனகுடி அண்ட் பந்திப்பூர் இந்த 3 டைரக்ஷன்லயுமே போற இடங்களுக்கு இதுதான் இன்டர்செக்ஷன். முக்கியமா முதுமலை சஃபாரி டெர்மினல் இங்கதான் இருக்கு. அந்த தெப்பக்காடை நம்ம தாண்டி வரும்போதுதான் இந்த ஒரு கும்கி யானையை பார்த்தோம். இந்த யானை காட்டு வேலைகளுக்காக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாகன் அது மேல உக்காந்து வராரு. இங்க தெப்பக்காட்டுல தான் யானைகள் முகாமும் இருக்குங்க. ரொம்பவே அழகான ஒரு ப்ரோக்ராம். யானைகளுக்கு உணவளிக்கிறது இந்த ப்ரோக்ராம்லாம் நம்மளால பார்க்க முடியும். முதுமலை சஃபாரி டிக்கெட் வாங்கும் போதே இந்த தெப்பக்காடு கேம்புக்கும் டிக்கெட் இலவசங்க. டைம் கிடைச்சதுன்னா முதுமலை சஃபாரியை முடிச்சுட்டு இந்த தெப்பக்காடுமே பார்த்து வந்தீங்கன்னா ரொம்பவே ரம்யமாவும் இருக்கும். அதே சமயம் காட்டு விலங்குகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் யானைகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த தெப்பக்காடு முகாம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராமா இந்த முதுமலையில இருக்குங்க. சரி வாங்க, அடுத்து நாம என்னென்னலாம் பார்த்தோம்னு பார்க்கலாம். கொஞ்ச தூரம் போன உடனே சாலையோரத்துல இந்த ஒரே ஒரு காட்டு மாடை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் மத்தியான நேரம். மோஸ்ட்லி வனவிலங்குகள் நடமாட்டம் அவ்வளவா இருக்காதுன்னு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சஃபாரிலேயே இந்த சாலையிலேயே ஒரு பெரிய டஸ்கரையும் ஆயிரக்கணக்கில் மான்களையுமே ஒன்னா பார்த்தோம். அதை முடிச்சிட்டு வரும்போதே இந்த காட்டு மாடு நம்ம கண்ணில் பட்டது லக்குன்னு தான் சொல்லணும். நாமளும் மேலும் ஜேர்னியை ப்ராக்ரஸ் பண்றோம். அடுத்து வாங்க பந்திப்பூர் சைட்ல நமக்கு என்னென்னலாம் ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா லெப்பர்ட் பார்த்ததெல்லாம் எதுன்னு நினைக்க நான் போகல. இந்த மாதிரி சமமா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சமமா இருந்துச்சு. ஆனா முன்னாடியே பார்த்தோம். இது இந்த ஸ்டேஷன், இது தெப்பக்காடு தாண்டி அந்த ரைட் சைட்ல கொஞ்சம் தூரத்துல பார்த்தோம்.
மக்களே, இப்ப நாம இந்த சின்ன பாலத்தை கடந்து ஒரு செக் போஸ்ட்குள்ள நுழைய போறோம். இந்த இடத்த கக்கநல்லா அப்படின்னு சொல்றாங்க. நான் பல தடவை இந்த வழியா வந்திருக்கேன். இது வரைக்கும் இதோட பேரு கக்கநல்லான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. இந்த ஒரு சின்ன பாலம், இந்த பாலத்தை தாண்டின உடனே நாம அதிகாரப்பூர்வமா கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ள நுழையறோம். அதாவது பந்திப்பூர் புலிகள் காப்பகத்துக்குள்ள நாம என்டர் ஆகிறோம். இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு ரேஞ்சில இது முதுமலை. இந்த இடத்துல மேஜிக்க கவனிச்சிங்களா? ஒரே காடு தான். இந்த பாலத்தை நாம தாண்டறோம். கீழே போறது மோயார் ஆறு. பாலத்துக்கு அந்த பக்கம் கர்நாடகானோ பந்திப்பூர் சரணாலயம்னோ, பாலத்துக்கு இந்த பக்கம் முதுமலைனோ தமிழ்நாடுனோ சொல்றோம். காடு ஒண்ணுதான் என்றாலும் தமிழ்நாடு பார்டருக்கும் கர்நாடகா பார்டருக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு மக்களே. முதுமலை சைடு பாத்தீங்கன்னா காடு ரொம்ப அடர்த்தியா பச்சை பசேல்னு காட்சி அளிச்சுது. பெரிய பெரிய மரங்களோட இருக்குது. ஆனா பந்திப்பூருக்குள்ள வந்த உடனே காடு கொஞ்சம் அகலமாயி ஸ்கிரப் ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுதுங்க. புதர்களும் நிறையவே தெரியுது. ரோட்டுலயும் நல்ல வித்தியாசம் தெரியுது. நல்ல அடர் கருப்பா தெரியுது தமிழ்நாடு சைட்ல. அந்த பக்கம் கொஞ்சம் வெளிர் நிறமா தான் தெரியுதுங்க. இதனால பந்திப்பூர் சைட்ல என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, ரோடு ஓரங்கள்ல இருக்கிற விலங்குகளை ரொம்ப தூரத்துல இருந்தே ஈஸியா ஸ்பாட் பண்ணிடுற மாதிரி தான் தெரியுதுங்க. அப்படி நாம இந்த சாலையோரத்துல ஏகப்பட்ட வனவிலங்குகளை பார்த்தோம். அந்த காட்சிகள் உங்களுக்காக இதோ. காட்சிகளை பாத்தீங்களா? அழகா இருந்ததா? ஆனா ஒண்ணு சொல்லணும் மக்களே, பந்திப்பூர் பார்டர்ல செக்கிங் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுதுங்க. ஏன்னா வண்டிக்கு நாம 20 ரூபாய் பே பண்ண வேண்டியும் இருக்கும். இந்த பக்கம் போனாலும் சரி, அந்த பக்கத்துல இருந்து வந்தாலுமே. முதுமலையில நாம அது போல ஏதோ பேமெண்ட்லாம் பண்ணலைங்க. இருந்தாலும் 2 ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லயுமே பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், மது பாட்டில்கள் இது போலலாம் எடுத்துட்டு போறதுக்கு அலௌடு கிடையாதுங்க. அதனால இந்த ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். ஏன்னா ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கு. சோ டூரிஸ்டும் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்க வேண்டியது அவசியம். பந்திப்பூர் செக் போஸ்ட தாண்டி குண்டல்பேட்டையும் கடந்து சாம்ராஜ் நகர் பைபாஸ் எல்லாத்தையும் கடந்து நாம இன்னொரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள நுழையறோம். நிறைய பேருக்கு இந்த ரூட்டை பத்தி தெரியறது இல்ல. சாம்ராஜ் நகர்ல இருந்து சத்தியமங்கலம் போற ரொம்ப முக்கியமான இந்த ரோடு NH 948. கர்நாடகா சைட்ல இது பூஞ்சனூர் வனப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற ஒன்னும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட திரு வீரப்பனார் அவர்கள் வாழ்ந்த சத்தியமங்கலம் காடுகளோட கர்நாடகா பார்டர் ஏரியா தான் இது. இன்னும் சொல்ல போனா BRT டைகர் ரிசர்வோட ஒரு பகுதின்னு தான் சொல்லணும். நாம போகும்போதுமே இந்த வழியா தான் போயிருப்போம். அப்ப பார்த்த வனவிலங்குகளை விட இந்த ஈவினிங் டைம்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா எவ்வளவு பார்த்துட்டே வந்தோங்க. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு யானை கூட்டத்தையே இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது. நீங்களே அந்த அழகு பாருங்க. இன்னும் நாம செக் போஸ்ட் கிட்ட கூட வரலங்க. காடு எந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்னு கூட நான் சரியா கவனிக்கல. நம்ம சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்க்குள்ள போயிட்டு இருக்கோங்க. இப்பதான் ஒரு 4:55 போல உள்ள நுழைஞ்சிருப்போம். இன்னும் கர்நாடகா ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அனிமல்ஸ் எல்லாம் உள்ள வந்து நிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கரும்பு லோடுங்க நிறையவே போகுது. யானைங்க நிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரே அட்வென்ச்சரஸா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படிதான் தோணுது. திஸ் லேண்ட் பிலம் எலிஃபண்ட் போர்டு வேற போச்சு இப்பதான். அதனால ஒரு மாதிரி த்ரில்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம முதுமலையில இருந்து கிளம்பணும். முதுமலை, பந்திப்பூர், அப்புறம் இங்க சத்தியமங்கலம் வந்திருக்கோம். இந்த ரூட்ல தான் சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். முதுமலையிலயும் பந்திப்பூர்லயும் ஆஃப்டர்நூன்ல வந்தோம். ரொம்ப கம்மியா தான் அனிமல்ஸ் சைட் ஆச்சு. இப்ப இங்க எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. த்ரில்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அனிமலை பாக்குறமோ இல்லையோ, இல்ல யானை வந்து பாக்குறமோ இல்லையோ, த்ரில்லுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு அப்படியே கண்டினியூவா பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு யானை கூட்டமே நிக்குதுன்னும் போது ஒரு மாதிரி ஷாக்கிங் சர்ப்ரைஸா தான் இருக்கு. காடுகள்ல எப்பவுமே பயணம் பண்ணும் போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புதுவிதமான அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். ஒரே ரூட்ல அடிக்கடி போனா கூட ஒவ்வொரு முறையும் அது வெவ்வேறு அனுபவங்களை நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும். இது போல சர்ப்ரைஸா கூட கண்ணு முன்னாடி நிக்க வைக்கும். நாங்க இந்த பக்கமா வரும்போது ஒரே ஒரு எலிஃபண்ட் தாங்க பார்த்தோம். ஆனா நான் மத்தியானத்துல வந்தேன். இப்போ இந்த பக்கம் உள்ள நுழைஞ்சு இருக்கிறது கிட்டத்தட்ட 4:50.
இந்த யானையோட அழகுகளை பார்த்துட்டு நாம மெதுவா நகர்ந்தோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனோம். காட்டு மாடுங்களோட சைட்டிங்குமே நமக்கு கிடைச்சது. இது சுத்தமா அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா போகும்போதே புதருக்குள்ள மாடுக இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சதே தவிர சரியா படம் எடுத்தும் காட்ட முடியல. ஆனா இப்ப நமக்கு இதெல்லாம் நல்ல சைஸாவே ஒரு கூட்டமாவே பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த அழகெல்லாம் பார்த்துட்டு நாமளும் இந்த காடுகளை தாண்டி புனஞ்சனூர் செக் போஸ்ட போய் ரீச் பண்ணிட்டோங்க. இதை தாண்டின உடனே நமக்கு சத்தியமங்கலம் தமிழ்நாடுக்குள்ள அபிஷியலா நுழையிறோம். இந்த கூட இது வந்து தோட்டம் வச்சிருக்கவங்க வாட்ச் டவர் மாதிரி அவங்களே கூடாரம் அமைச்சிருப்பாங்க. இல்ல நின்று பார்த்து அனிமல்ஸ் தொந்தரவு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் இந்த பக்கம் ஃபுல்லாவே காடு, அந்த பக்கம் தண்ணி குடிக்கிறதுக்காக அனிமல்ஸ் வரும் போல. ஏன்னா ஃபுல்லா அந்த பக்கம் தண்ணி ஓடாது. ஆனா இந்த சாலையை பத்தி சொல்லணுங்க, ரொம்ப டிராபிக் மூவ்மெண்ட் இருக்கிற ஒரு ரோடுங்க. அதனால வண்டியை நிறுத்தி பொறுமையா எடுக்க முடியல. அந்த யானைங்க இருந்த இடத்துல கூட நிறுத்தினா பின்னாடி வர வண்டிங்க அப்படியே கொஞ்சம் நகர வைக்கிறாங்க. ரொம்ப கூட்டமாவும் ஆயிடுச்சு. அதனால இந்த இடத்த விட்டு அப்படியே பார்த்த கையோட பொறுமையா நகர்ந்துட்டோம். மக்களே, புனஞ்சனூர் செக் போஸ்ட தாண்டி நம்ம வண்டி போயிட்டு இருக்கு. சட்டென்று காட்டோட லைட்டிங்குமே மாறுது, குளுமை அதிகமாகுது, ஒரு மாதிரி சில்னஸ் தெரிய ஆரம்பிக்குது, வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுங்க. இந்த வழி நெடுகளும் நமக்கு மூங்கில் காடுங்க தான் இருக்கும். இந்த காடுகள் வந்துடுச்சுன்னா நாம ஹாசனூர் கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தங்க. இந்த ஹாசனூர் காடுகள் யானைகளுக்கு ரொம்பவே புகழ்பெற்ற காடுங்க. சொன்னா போல உள்ள நுழைஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு யானையுமே நம்மளால பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த ட்ரிப்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே காலையில இருந்து இந்த டைம் வரைக்கும் ஏகப்பட்ட யானைகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நிறைய டஸ்கருமே பார்த்திருக்கோம். இதெல்லாம் ரொம்பவே திருப்தியாவே இந்த ஒரு நாள் நமக்கு அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். நாமளும் இந்த அழகுகள்லாம் பார்த்துக்கிட்டு ஹாசனூர் அடைஞ்சிட்டோங்க. அடுத்து திம்பத்தை தாண்டி ஃபேமஸான ரொம்பவே ஆபத்தான த்ரில்லான அந்த 27 கொண்டை ஊசி வளைவுகள் வழியா கீழே இறங்கி நாம பண்ணாரிக்கு போக போறோங்க. இந்த இடத்துல லஞ்ச் ஏதாச்சும் சாப்பிடணும்னா நமக்கு ஹாசனூர் தாங்க ஒரே ஆப்ஷன். அதை விட்டீங்கன்னா நீங்க சத்தியமங்கலம் தான் போகணும். சோ இங்க இருக்கிற 1-2 நல்ல ஹோட்டலுங்களுமே இருக்கு, அங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நாங்களும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணோம். சோ திம்போ தாண்டிட்டோங்க. வண்டி இறங்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் லெபர்ட் கிராசிங் ஜோன். ஹேப்பின் பெண்ட் 27 of 27. திம்பத்தை போய் அடைஞ்சு 27 கொண்டை ஊசி வளைவுகள்ல ஒன்னா இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. தமிழ்நாடோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் அண்ட் டேஞ்சரஸ் ரோடுன்னு தான் இந்த ரோட்டை நம்ம கண்டிப்பா சொல்லணுங்க. இந்த சத்தியமங்கலத்துல ஒரு காலத்துல நாம பயணம் பண்றது கனவா இருந்தது. ஆனா இப்போ சமீபமா நான் நிறைய டைம் வந்துட்டு போற மாதிரி தான் எனக்கே தெரியுது. ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு அந்த ஒரு விஷயத்துல. நாம இறங்கிக்கிட்டு இருக்குது மொத்தம் 27 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட திம்பம் மலைப்பாதைங்க. லாரிகள் இங்க டர்ன் பண்ணும்போது ஏற்படுற டிராபிக் ஜாம் ஒரு பக்கம்னா, இந்த 27 ஹேர்பின் பெண்டுங்களும் அப்படியே அடர்ந்த காட்டுக்குள்ளவே டிராவல் ஆகுறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. லெப்ட்ல பார்த்தா பாதாளம், ரைட்ல பார்த்தா அடர்ந்த காடு. இது போலதான் இந்த டிராவல் ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கும். நாங்க கீழே இறங்கிட்டு இருக்கும் போதே டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட அங்கவே ஸ்பெண்ட் பண்ணிருப்போங்க, பொறுமையா உருட்டிக்கிட்டு. இந்த திம்பம் ரோட்ல சாயங்கால நேரத்துல வண்டி ஓட்டுறதே ஒரு அசாதாரண விஷயம் தான். ஏன்னா இது ஆசிய யானைகளோட மிக முக்கியமான வழித்தடங்கள்ல ஒண்ணு. இருட்ட காட்டுக்குள்ள இருந்து யானைகள் கூட்டமா இந்த ரோட்டை கடக்க எந்த பகுதி போகும்ங்கிறதெல்லாம் நமக்கே கணிக்க முடியாது. அதனால இங்க வண்டியை நிறுத்தவே கூடாது. நீங்க பைக்ல வந்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. சத்தியமங்கலம் ஆக்சுவலா ஓவரான ஒரு டூரிஸ்ட் கமர்ஷியல் பிளேஸ் கிடையாதுங்க. அதனால ரொம்பலாம் நீங்க இங்க எதிர்பார்க்க முடியாது. 1-2 ஸ்டே ஆர் ஹோட்டல்ஸ்லாம் அவைலபிள் இருக்குங்க ஹாசனூர்ல. அதை தாண்டினா நம்ம கீழே தான் இறங்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம திம்பம் மலைப்பாதையில இறங்குற போல இந்த இடத்துல தாங்க நிக்கிறோம். ஒரு 15 minutes நிக்கிறோங்க. வெஹிக்கிள் மூவே ஆகல. இப்பதான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கீழே இருந்து வண்டிங்க வந்துனே இருக்குதுங்க. மேல
அப்ப எவ்வளவு டிராபிக் ஜாம் கீழே இருந்ததுன்னு தெரியல, எப்ப மூவ் ஆக போகுதுன்னு தெரியல. சரி இது தமிழ்நாட்டோட ஆபத்தான மலைப்பாதைகள்ல ஒண்ணுங்க. இதோட ஜியோகிராபி அப்படிப்பட்டது. 27 கொண்டை ஊசி வளைவுகளும் ரொம்பவே செங்குத்தானதுங்க. டீப் ஹேர்பின் பென்ஸ் தான் சொல்லணும். ஒரு சின்ன கவனக்குறைவு இருந்தாலும் வண்டி நேரா பாதாளத்துக்குள்ளதான் போகும். ஏன்னா இது அவ்வளவு டேஞ்சரஸான ஒரு ரோடா தான் மக்கள் பரவலா இத நம்புறாங்க. இந்த வழியா போற பேருந்தோ இல்ல லாரியோ ஏதோ ஒண்ணு பிரேக் டவுன் ஆகி வழியில நின்னா மொத்த கட் ரோடுமே லாக் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நடுக்காட்டுல காட்டு மிருகங்களோட விடிய விடிய வண்டியிலே தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்கும். இப்படியாப்பட்ட இடம் தான் இது. இப்படிப்பட்ட இந்த திம்பம் மற்றும் சத்தியமங்கலம் காடுகளுக்கு பின்னாடி தான் ஒரு மிகப்பெரிய வரலாறும் இருக்கு. இந்த அடர்ந்த காடு தான் ஒரு காலத்துல திரு வீரப்பனார் அவர்களோட அசைக்க முடியாத கோட்டையா இருந்ததுங்க. ஏன் இந்த இடத்த அவர் தேர்ந்தெடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இந்த ஏரியா 3 மாநில எல்லைகளுக்கு மிக நெருக்கமான ஒரு காட்டு நெட்வொர்க்கா இருக்குங்க. சொல்ல போனா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த எல்லைகளுக்கு மிகவும் நெருக்கமான நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வோட முக்கியமான ஒரு அங்கம். இந்த காட்டோட நிலப்பரப்புல எங்கெங்கெல்லாம் குகைகள் இருக்கு, எங்க இருந்து பார்த்தா எதிரிகள் வருவது தெரியும்னு அக்குவேரா ஆணிவேரா அவரு புரிஞ்சு வச்சிருந்திருக்காருன்னு தான் சொல்லணுங்க. எவ்வளவு நவீன ஆயுதங்களோட அவர் தேடி படைகள் உள்ள வந்தாலும் இந்த திம்பம் காட்டோட கரடு முரடான பாதைகளும் செங்குத்தான மலைகளும் திரு வீரப்பனார் அவர்களுக்கு ஒரு இயற்கையான அரணா தான் இருந்திருக்கு. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற தாளவாடி, ஆசனூர், திம்பம் பகுதிகள் தான் பல முக்கியமான வரலாற்று சம்பவங்களும் நடந்திருக்கு. இன்னைக்கும் இந்த ரோட்ல போகும்போது அந்த காலத்து த்ரில்லையும் வீரப்பனார் வாழ்ந்த அந்த காட்டு வாழ்க்கையையும் நம்மால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா இந்த திம்ப ரோடுக்கு பின்னாடி எவ்வளவு ஆபத்துகளும் வரலாறுகளும் மறைஞ்சிருக்குதுன்னு. ஒரு வழியா த்ரில்லா இருந்ததுங்க, செம்மையா. 27 பெண்டுங்க, கஷ்டங்க லாரிங்களுக்குலாம். லாரி வந்து ரொம்ப சிரமப்பட்டுதான் போகுது இந்த ரூட்ல. இவங்க நிக்க வச்சுக்கிறாங்க. யானை வரும் தங்க, நம்ம பார்க்கலாம். ஓடி ஓடு. நாமளும் இந்த 27 கொண்டை ஊசி வளைவுகளை டிராபிக் ஜாம் எல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி வந்துட்டோங்க. பண்ணாரி கோவில் கிட்டயுமே வந்துட்டோம். மலைப்பாதையை விட்டு கீழே இறங்கி இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் பயணம் பண்ணாதான் பண்ணாரி கோயில வந்து ரீச் பண்ணுவாங்க. அங்கேயுமே ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அங்கேயுமே காலையில 6 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் தான் எல்லா வாகனத்துக்கும் அனுமதி. ஆனா கனரக வாகனத்துக்கு மாலை 6 மணியோட அனுமதி மறுக்கப்படுங்க. இத நினைவுல வச்சுக்கிட்டு இந்த வழியா பிளான் பண்ணா வாங்க. பண்ணாரி கோவிலை தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடலான்னு நிறுத்தினேன். ஸோ அங்கேயுமே நம்ம எக்ஸ்ட்ராவையும் ரெக்கார்ட் பண்ணிடலான்னு நிறுத்தலான்னு வந்தேன். அங்க பங்குக்கு எதிர்க்கையே காட்டுப்பகுதியில இருள்ல ஒரு யானை நின்று உள்ள போச்சுங்க. சோ இந்த இடத்துல எங்க என்னென்ன நிக்குதுங்கிறதே நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா உண்மையை சொல்லணும்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா ஏகப்பட்ட வனவிலங்குகளையும் இயற்கை அழகையும் பார்த்துக்கிட்டே தான் இந்த மொத்த பயணத்தையும் நாம செஞ்சிருந்தோம். நம்ம லைஃப்ல பல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த ஒரு பயணத்துல எனக்கு கிடைச்சதுங்க. மசனகுடி, முதுமலைன்னு ஆரம்பிச்சு பந்திப்பூர், புனஞ்சனூர், ஹாசனூர் அப்படின்னு எல்லா காட்டு பகுதியிலையும் தாண்டி ஒரு அரை நாள்ல இத்தனை டைகர் ரிசர்வ்ஸையும் ஒன் ஷாட்ல பார்த்து நாம இங்க வந்து சேர்ந்து
இருந்திருக்கும். நிஜமாவே இந்த ஜர்னி ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. நீங்களும் இதே ரூட்ல ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா நான் வீடியோல சொன்னா போல இந்த செக் போஸ்ட் டைமிங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா காட்டுக்குள்ள வண்டியை நிறுத்தக்கூடாதுங்கிற கட்டுப்பாடுகளையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. காட்டை நம்ம மதிச்சா காடு நம்மள கண்டிப்பா வாழ்த்தும். இந்த த்ரில்லிங்கான வைல்ட் லைஃப் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல்ல 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி நாம போயிட்டு இருக்கோம். உங்களோட இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப் போக பிடிக்கும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இது ஒரு நல்ல கைடா இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற த்ரில்லிங்கான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அடுத்த ஒரு சூப்பரான வைல்ட் லைஃப் அட்வென்ச்சர் வீடியோவோட உங்களை வந்து பாக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹவு ரிதம் எக்ஸ்ப்ளோர். கூடவே இருங்க. மீண்டும் நம்ம காட்டுக்குள்ள போகலாம். டாடா, பை பை.